இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனிக்க கூடாது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நமக்கு நெருங்கினவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், ஒருவேளை நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்கலாம், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அப்படி கவனித்தால் ஒருவேளை அவர்கள் நம்மை குறித்து பேசுகிறதா இருக்கலாம். என்னை குறித்து இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு தெரிய வரும்போது அவங்க மேல நாம் வைத்திருக்கிற மரியாதையும் பாசமும் நம்ம அறியாமலே அது குறைய ஆரம்பித்து விடும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு இருக்காத. சிலருக்கு இன்னொரு பழக்கம் என்னவென்றால், என்னை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பேசினாங்க, இதை துருவி துருவி கேட்கிற பழக்கம் உண்டு. இது நல்லதல்ல. காரணம், மனிதன் என்றாலே மாறுகிறவன். ஆமாம், நம்முடைய முகத்துக்கு முன்பாக நம்மை புகழ்ந்து பேசுகிறவர்கள், நம்முடைய முதுகுக்கு பின்பாக நம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களும் இருக்கலாம், தெரியாது. எனவே வேதம் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காதே. அப்படி கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பது கூட தெரியலாம். சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அத்தனை கண்களுக்கு முன்பதாக சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல, ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அசட்டை பண்ணுகிறவர்களும் உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் உண்டு, நிந்திக்கிறவர்கள் உண்டு. சவுலுடைய குவாலிட்டி எப்படிப்பட்டதா இருந்தது? ஆரம்பத்துல எல்லாரும் பேசுகிறதை கேட்கிறவனா அல்ல. சிலர் இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சு காது கேளாதவன் போல இருந்தான். அப்படி இருந்ததுனால 11வது அதிகாரத்துல அவன் மூலமாய் ஒரு பெரிய ஜெயம் இஸ்ரவேலுக்கு உண்டானது. அப்பொழுது ஜனங்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், சவுலா நமக்கு ராஜா என்று பேசினவங்கெல்லாம் யார், இங்க வர சொல்லுங்க என்று சொல்லி ஜனங்களே சவுலுக்காக பேசுகிற நிலைமை வந்தது. சவுல் காது கேளாதவன் போல இருந்ததுனால முன்னோக்கி செல்ல முடிந்தது, சரியான எதிரியை கண்டுகொள்ள முடிந்தது, யுத்தம் பண்ண முடிந்தது, ஜெயிக்க முடிந்தது. சூழ்ந்திருக்கிறவர்கள் பேசுகிறதை கேட்டு அதற்கெல்லாம் சவுல் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பானே, ஆனால் எதிரியின் கை பலத்து போயிருக்கும். நிச்சயமாய் சவுல் பிடிக்கப்படுவான், தோற்று போயிருப்பான். ஆனால் சூழ்ந்திருக்கிறவர்கள் பேசுகிறதை சவுல் கவனிக்காமல், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அசட்டை பண்ணுகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள் மத்தியில காது கேளாதவன் போல இருந்தான். அப்படி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் முன்னோக்கி செல்ல முடியும். அப்படி இருக்கிறவனால் மட்டும்தான் எதிரியை வீழ்த்தி ஜெயம் எடுக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்மில் அநேகர் காயப்படுவது எதனால? இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க. ஒரு கூட்டத்திலிருந்து நாம் அவசரமாக எழுப்பி போகும்போதே நம்மில் அநேகருடைய மனவலி எப்படி இருக்கும் என்றால், என்ன எப்படி இருக்கும் என்றால், இப்போ நான் இங்கிருந்து போகும்போது என்னை பற்றி என்ன பேச போகிறாங்களோ, இப்படி ஒரு நினைவு வந்தாலே நம்முடைய சமாதானம் போயிடும். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காதீர்கள். நிந்திக்கணும்னு நினைக்கிறவங்க நிந்திக்க தான் செய்வாங்க. அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள். இதை குறித்து நீங்க ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் கவனியுங்கள். மனிதன் பேசுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதிருங்கள். ஒரு பாதை இருக்கிறது, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். நாம் முன்னோக்கி தான் செல்ல வேண்டுமே தவிர எந்த ஒரு இடத்திலும் எப்படி அந்த நடுக்கடலில் படகு அலைவுபட்டு கொண்டிருந்ததோ அப்படி எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடாது. காரணம், ஒவ்வொரு நாள் முடிய நம்முடைய ஆயுசில் ஒரு நாள் குறைகிறது.
நம்முடைய நாட்களிலே நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தான் தேவன் கிருபை தந்திருக்கிறார். எனவே தொடருவோம், கர்த்தரை முன்னிறுத்துவோம், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனித்து இருக்கிற சமாதானத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் கேட்டு நம்பி முன் செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல ஆலோசனையான வார்த்தைக்காக நன்றி. இந்த அனுபவத்திலே முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.